ராமநாதபுரம் அருகே சீட்டு நடத்தி பணம் வசூலித்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக பெண் மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்துள்ளனர். கல்கிணற்று வலசையைச் சேர்ந்த மங்கையர்கரசி என்பவரிடம் அவருடைய உறவினர்களான மகேஸ்வரி, கலையரசி உள்ளிட்டோர் சீட்டு பணம் கட்டியுள்ளனர். மாதம் 10,000 ரூபாய் வீதம் 21 மாதங்கள் பணம் கட்டிய நிலையில் மங்கையர்கரசி தனது குடும்பத்தினருடன் தலைமறைவாகிவிட்டார். அவர் மீது ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாதிரி மங்கையர்கரசி அவர்கள் மாசம் 10,000 சீட்டு போட்டேன். 3,60,000 3,30,000 அதை கொண்டு விட்டு மறைந்து விட்டார். ஆனால் நான் கேட்டதுக்கு சீட்டு விழுகவில்லை என்று கூறினாள். ஆனால் சீட்டு எனக்கு விழுந்து சீட்டை வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டாள், தலைமறைவாயிட்டாள். நான் காவல்துறையிலிருந்து பதிவு செய்ய வந்திருக்கிறேன். கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நான் கொடுத்தேன். என் பெண் குழந்தை 2 பெண் குழந்தை இருக்கிறதுனால என்னைய அவ கை விட்டுட்டு எனக்கு கூடவே இருந்து புளிய பறிச்சுட்டு ஓடி போயிட்டா. நான் கஷ்டப்பட்டு மனம் கட்டினேன். ஆனா இந்த சீட்டு விழுகலைன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு அவ ஓடி விட்டா. அதை தேடி எனக்கு பிடித்து கொடுக்குமாறு நான் காவல்துறை கிட்ட வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.